காலத்தீஸ்வரன் திருக்கோயிலில் காலை நேரத்தில் இந்த நேரம் வரை உலகிற்கு ஒரு வாசகம், அது திருவாசகம். அதனுடைய முற்றோதல் நாம் பாடி பரவி மகிழ்ந்து பயன்பெற்றிருக்கிறோம். முதலிலே இதுக்கு திருவருள் பாலித்த அன்னை பராசக்தியாக இருக்கிற ஞானாம்பிகை, அவருடன் உடன் உறையும் அந்த காலத்தி ஈசனாகிய அந்த பெருமான் இருவருக்கும் நாம் நம்முடைய பணிவான வணக்கத்தினை அவருடைய திருவடிகளை பணிந்து சமர்ப்பிக்கிறோம். இந்த திருக்கோயிலில் திருவாசகம் முற்றுவதல் ஞானம் பெருவேண்டியை நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலுடைய செயல் அலுவலராக இருக்கிறவர்கள் திருக்கோயில் செயல் அலுவலராக இருக்கிற அந்த பேரன்புக்கு உடைய பெருந்தகைமைக்கு உரியவர்களுக்கும் நம்முடைய மகிழ்வான பணிவான நன்றியை வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருக்கோயிலில் 30 திருவேணி இரண்டி இறைவன் இறைவிக்கு சுவாச்சாரியார்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ளோம். இந்த திருவாசகம் முற்றுவதல் ஞானத்திற்கு வேண்டி இந்த திருக்கோயிலை நடத்துவதற்கு நம்ம எல்லாம் அன்றைக்கு பூஜைக்கு பாடம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அருமை சகோதரியார் ஐயா, மைக்கில் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. மைக்கில் சொல்லுங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் வரை திருவருளை தடித்திருக்க செய்தவர்கள் நம்முடைய அருமை சகோதரியார் ஜெயலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு நாம் எத்தனை நன்றியும் சொல்ல நமக்கு இருக்கிறோம். நாம நடத்துகிற திருவாசகம் எத்தனைக்கு அவர்கள் வந்து கொள்ளும். அது தவிர இந்த திருவாசகம் முற்றுவதற்கு ஞான பெருமைகள் நடத்துவதற்கு முதன்மையாக அத்தனை பேருக்கு நம்முடைய அன்பர்கள் அனைவருடைய சார்பாக பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த திருவாசகம் முற்றுவதற்கு ஞான பெருமையை நடத்துவதற்கு குழுமி இருக்கிற நண்பர்களுக்கு அன்னம் பாலிக்கு இருக்கிறையே தானம், அந்த தானம் அதற்கு மேலான தானம் நிதானம். சிறப்பாக நமக்கு செய்து தந்து அருளியவர்கள் கம்பம், தர்மலிங்கம், கற்பகம் ஆகியோருக்கும் கிருஷ்ணகுமார் ஆர்த்தி ஆகியோருக்கும் எல்லாம் அல்ல ஞானாம்பிகை உடனாய காலத்தினாதருடைய திருவருள் முழுவதுமான வாழ்க்கை பெற்று வளமும் நலமும் பெற்று பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். இந்த திருவாசகம் முற்றுவதல் அதன் பிறகு இடையில் சொல்லக்கூடாமல் தொடர்ந்து பாடுவதற்கு டீ காபி அதெல்லாம் கொடுத்து உதவியவர்கள் கலைமகள் டி ஸ்டார், அருமைக்குரிய ராஜா, விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கும் எல்லாம் வல்ல ஞானாம்பியுடனாய களத்தில் அவருடைய சிறுவரும் முழுவதும் ஆய்க்க பெற்று அவர்கள் பல்லாண்டு வளத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். திருக்கோவில் இன்று நடக்கிற இந்த திருவாசகம்
பிரசாத் முதலியவற்றை வழங்கி சிறப்பித்திருக்கிறவர்கள் யாருங்க? அவர்களுக்கு ஞானாம்பியுடனாய களத்தினார்கள் திருவருள் முழுவதும் வாய்க்கப்பட்டு வளர்க்கும் நலமும் அவரை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாம் புரிஞ்சிருக்கிற அத்தனை பேருடைய உண்மைத்த கருத்தோடு அவர்களை நாம் வாழ்க்கை வேண்டி மாலையிலே பிரசாதம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் அன்புக்குரிய தேவி அவர்கள். அன்புக்குரிய சகோதரியார் செல்வி அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேருடைய சார்பாக எல்லாவித ஞானாம்பியுடனாய காலத்தினால் திருவருள் வாய்க்கப்பட்டு வளமும் நலமும் பெற்று பல்லாண்டில் அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஒலிபெருக்கி நினைப்பு வழங்கிய சிறப்பித்தவர்கள் அவர்தான் ரொம்ப முக்கியம். ராஜ்குமார் நம்ம லேசா வாய் திறந்தா போதும், அது பாடும். அந்த பேரே ஒலிபெருக்கி. பேர் என்னப்பா? ஒளிபெருக்கி. ஒலி வாங்கி இல்லை, ஒளிபெருக்கி. ஆமா, சிலது வாங்கி வெளியே விடாது. நாம பேசுற பேச்ச வெளியே விடாது. வாத்தியம் அதை செய்தவர் யார்? ஐயா வாத்தியம் வாத்தியம் முருகன். அன்புக்குரிய ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். இந்த ஒளிபெருக்கி இவங்க மிருதங்கம் மிருதங்க சக்கரவர்த்தி. பாருங்க, நல்ல பேரு உங்களுக்கு. எப்பெல்லாம் வாய்ப்பு வரும் நாம இந்த தாளத்தோட பாடலாம். ஆமா, எகத்தாளமா பாடுறோம். அதுல வாசிக்கிறது கொஞ்சம் முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கு பாடுறோம். அதையெல்லாம் சரி கட்டி அது நம்மோடு இணைந்து வந்து அந்த வாசிக்கிறாரோ அந்த நந்தியை வருவார், தாள வாசிக்கிறார். அவருக்கு அவர் ரொம்ப பெரிய அவர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் சார்பாக சிவனடியார்கள் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிகள், மொத்தமாக இந்த திருவாசகம் பெற்றோர் ஞாபகம் பெருமையை அத்தனை நல்ல உடம்பு எல்லாம் வரல ஞானாம்பிய உடனாய காலத்தில் நாங்கள் வாய்ப்பு திருவாசகம் பெற்றோர் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் ஊர்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. கோவில்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லங்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்லே கூட கிடையாது, மதுரையில் தான் அங்காங்கே இருக்கும். தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் முதலாக புலவர் சிவக்குழந்தை ஐயா அவர்கள் இந்த திருவாசகம் முற்றவர் ஞான பெரு வேள்வியை 49வது ஆண்டு விழாவை அண்மையில் சிறப்பாக நடத்தி நிறைவு செய்த மங்கையர்கரசி மாதர் சங்கத்திலே தான் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருவாசகம் முற்றவர் ஞான பெருவேளை எப்படி நடத்த வேண்டும், எப்படி பாட வேண்டும், அதை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகளை வகுத்து நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். அந்த வழிமுறைகளை வகுத்து கொடுத்து போன முறையில் முதலாக பெரிய இடத்திலே மத்திய அரசு மாசத்திலே தொடங்கி நாம் பாடினோம். அங்கே மட்டுமா பாடினா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தமிழகத்தில் இருக்கிற பாடல்பட்ட கோயில்கள் எல்லாம் போய் பாடணும். 25க்கு திருவாதூர், 25க்கு திருப்பெருந்துறை போய் 25 மணிவாசகரை ஆட்கொள்ள பெற்ற தலமாகிய திருப்பெருந்துறைக்கு போனோம். 50 மணிவாசகருக்குரிய உடந்த தலமாக இருக்கிற திருவுத்திரவாசம் 75 மாணிக்கவாசகர் பிறந்து அருளிய திருவாரூருக்கு போனோம். 100 அதன் எல்லையிலே
திருவண்ணாமலை. திரு அண்ணாமலை 125 அதன் எல்லையிலே விழுத்தானே இல்லாம போகும் தில்லையிலே போய் பாடுறார். 130 மயிலாப்பூர், 150 திருக்கழுக்குன்றம், திருவாரூர், சீர்காழி, சிதம்பரம் என்று தமிழகத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்கள் தோறும் பாடிய பெருமைக்குரிய அமைப்பு மங்கையர்கரசி மாதர் சங்கம். இந்த மங்கையர்கரசி மாதர் சங்கத்துக்கு பேருடைய அந்த தாய் மங்கையர்கரசி என்ற அந்த தாய் இல்லைன்னா சைவம் இல்லை, சைவம் இல்லை. நாமெல்லாம் 10 பேர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு வர முடியாது. நம்ம என்ன செய்யணும் நான் சொல்றேன். அவர் சொன்னார், எங்கள் பிறார் சண்பையரோடு அருளினாலே தமிழ்நாடு பொங்கு ஒளி பெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றுவார் சேர்க்கிறார்கள். அவர் பாருங்க எவ்வளவு பெரிய படிப்பு சேர்க்கிறார். அவரு அங்கே இருக்கிற திருவடியை நேரம் அங்கே அவருக்கு தகுதி இல்லையா? அங்கே இருக்கிற நேராக அந்த பக்கம் சொல்ல சொல்லுங்க. அங்கிட்டு போய் சொல்லுங்க. யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் என்று சேர்க்கிறார் சொல்லுங்க. சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்க. ஆமா 3 தடவை சொல்லுங்க. பேசாம சொல்லுங்க. திருவனந்த வாரியர் சாமி தலைப்பு மங்கையர்கரசி பாடப்பட்டாருன்னா கணவனை திருத்திய காரிகை. எப்படி தலைப்பு? கணவனை திருத்திய காரிகை. கணவனை திருத்திய காரிகை. அவர் மாதிரி தலைப்பு காரைக்காலம் பேசணும்னு சொன்னா தாயாகிய பேய், தாயாகிய பேயாகிய தாய், தாயாகிய பேய். அப்படிப்பட்ட அந்த மங்கையர்கரசி, அந்த மங்கையர்கரசி பேர்ல பெரிய இடத்துல இருக்கிற அந்த அமைப்பு 40 அதுவே சகோதரி இருக்கிறீங்க. பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பெண்கள்லாம் நிறைய வராங்க. ஆண்கள் எவ்வளவு மாதிரி எத்தனையோ வேலை இருப்பாங்க. இவ்வளவு ஊருக்கு உலகத்தில் நேரம் பேசணும்ல, இங்கே வந்து உட்காந்து அதனால சகோதரிகளை ஒரு செய்தி சொல்றாங்க. சத்தம் போட்டுவாரு. மேல்நாட்டிலிருந்து ஒரு அம்மா பேசுறதா விவேகானந்தருடைய வீர உரையை கேட்டு யாப்பா அம்மா நிவேதினை யாரு? ஆமா நிவேதினைன்னு பேர் வச்சவர் இவர் தான். நம்ம வேற பேர் ஆங்கிலத்தில் நிவேதினை சொன்னா இறைவனுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட பொருள் சொல்றோம்னா நிவேதனம் ஆத்ம நிவேதனம். நம்முடைய சமயத்தில் நிவேதனம் செய்யப்பட்டவர் நிவேதினை. அந்த அம்மா சொல்றாங்க, நிவேதினை அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மங்கையர்களாக இருக்கிற பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது கூடி சத்சங்கமாக கூடி அமர்ந்து திருமலை பாடல்களை எல்லாம் பாடி அந்த ஆன்மீக இன்பத்தினை திளைத்து அவர்கள் அதனுடைய அருமை பெருமைகளும் உணர்ந்து அதன் வாயிலாக குடும்பம் கோயிலாக மாற வேண்டும். குடும்பம் எப்படி இருக்கணும்? கோயிலா மாறணும். இன்னைக்கு குடும்பங்கள் சிறப்பு எப்படி நான் எவ்வாயிரம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, வேண்டாம். குடும்பம் எப்படி இருக்கணும்? கோயிலாக. குடும்பம் கோயிலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் மனசு வைக்கணும்? மனசு. விவசாயி மகிழ்ச்சியாக இல்லாத நாடும், விவசாயி மகிழ்ச்சியாக இல்லாத நாடும், மனைவிமார்
அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாத வீடும் நான் சொல்றேன் என்ன அவங்க நான் சொல்றேன் சொல்ல விரும்பல முடியாது. ஆக அந்த அருமை தாய்மார்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது கூடி அதை செய்யணும்னு சொல்லி வச்சாங்க. அதுக்காகத்தான் புலவர் சிவக்குழுந்த ஐயா அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒரு மாத சங்கத்தை வச்சுருக்காங்க. பெரியவர்கள மங்கையர்கரசி மாத சங்கம், திருச்சிக்கு போனார் ஒரே இல்லை பஞ்சவர்ண சாமி மாத வழிபாட்டு சங்கம், சிவகாசிக்கு போனார் மாத வழிபாட்டு சங்கம், கரூருக்கு போனார் அங்க மாத வழிபாட்டு சங்கம். இப்படி பேசியிருக்காரு சிவக்குழந்தையா திருவாசகத்துக்கு அப்படி என்னப்பா சிறப்பு. ஐயா சிவக்குழந்தையா இந்த இடத்துல நின்று பேசியிருக்காராம்ல. ஆமா தேனி மாவட்டத்தில் அவர் பேசாத கோயிலுக்குலாம் பேசாத ஊரும் இல்லை. சிவக்குழந்தைய பேசாத ஊர் தெய்வீக பிறவை நம்ம தான் ஆரம்பிச்சார். அதில் உறுப்பினராக இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி காலத்தில் அப்போ நம்முடைய அந்த மங்கையர்கரசி மாசத்துக்கு தொடங்கப்பட்ட அந்த உடனே அழுகுவட்டில் இருந்த ஆலவர் செல்வன் அருளாட்சி சிக்கனை பிடித்து அப்படின்னு பிடிச்சி அவரை தொடர்ந்து திருவாசகம் அப்படியே தேனி பக்கம் வந்தது. நம்ம சேகரிக்கிற தொண்டர் நம்பருமே சொல்லவும் தெரியுது. தொண்டருக்கு இலக்கணம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் நம்ம இந்த கோயில மாதமான திருவாசகம் தொடங்கலாம்ப்பா. அப்ப இன்னும் ரொம்ப பெரிய வாழ்க்கையில் இருக்க முடியும். நம்ம எப்போவாவது நினைச்ச மாதிரி நடத்தலாம். மாதம் அது ரொம்ப அற்புதமா திருவாசகர் அருள்மிகு ஞானாம்பிகை மகளிர் சேவா அறக்கட்டளை மற்றும் உத்தமபாளையம் திருவாசக கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு தவறாமல் இந்த திருவாசகம் சின்ன செய்தியை மட்டும் திருவாசகத்தை நம்ம நிறைய பண்ணலாம், பேசிட்டே இருக்கலாம். திருவாசகத்தை எத்தனை நாள் போகணும், ஒரு மணி நேரம் போதுமா, 10 நாள் போதுமா, பேசிட்டே இருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன மட்டும் சிறப்பு அப்படின்னா திருவாசகம் மட்டும்தான் இறைவனால் கைப்பட எழுதப்பட்ட சிறப்பு. என் பாரதத்தை விநாயகர் எழுதியிருக்கிறாரு சந்தேகம் வரணும்னா கேட்கணும். விநாயகர் எழுதியிருக்காரு என் பாரதத்தை, விநாயகர் எழுதினார், பாரதத்தை எழுதினார். ஆனால் யாரு அவர் யாசருக்காரு பாரதத்தை எழுதினார். அவர் கேட்டுக்கொண்டதற்காக தன்னுடைய கொம்புகளை அது ஒரு கொம்பை உடைத்து அதுவே எழுத்தாணியாக கொண்டு மேல் மலையை ஏடாக கொண்டு கொம்பினை எழுத்தாணியாக கொண்டு எடுத்தார். ஆனால் யாசர் கேட்டுக்கொண்டதற்காக விநாயகர் சென்றார். இங்கே சிவபரம்பருடைய நேராக ஒரு சிவனடியாராக தானே வந்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலம் பாதம் வந்தருளும் பக்தர்களும் சேவம் தானே வந்து தலையெடுத்து ஆட்கொண்டு அப்புறம் பாம்பார்கள் பாடி வந்தவருக்கு வாய் தருவாய் திருவம்பாயில் அம்மா சொல்லுவாங்க. சரியா? திருவம்பலம் மணிவாசல் சொல்லுவார். அப்போ அவர் வந்து ஏற்கனவே எழுதிட்டாரு. யாரு? மணிவாசல். அதை வந்து திரும்ப எழுதி அம்மா நீ எழுதின திருவாசகம் ஏதோ ஒன்று எழுதி அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் மாணவனாக உட்காந்து அவர் ஆசிரியராக சொல்ல 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 எழுதுறாராம். யாரு? அவர் சொல்ற வேகத்துக்கு என்னால எழுத முடியும். சொல்ற வேகத்துக்கு எழுத முடியும். எழுதியா? சீக்கிரம் எழுது, சீக்கிரம் சீக்கிரம். யாரு இல்ல வீட்டில் இருக்க வேலைக்கார கூட அந்த வேகமாக வேலை வாங்க முடியாது. சொல்ல சொல்ல எழுதினாரா கையிலோ. ஏன்
காலத்தில் எல்லாம் இவருக்குள்ள வந்து அடங்கி போகும். மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோ. ஊழி காலத்தில் எல்லாம் இவருக்குள்ளே வந்து அடங்கி போகும். இவர் மட்டுமே இருப்பார். தனியாக இருப்பார். தனிமையில் எங்க காண முடியுமா? நம்ம சொல்றோம்ல, சாதாரண போர் அடிக்கிறது, சலிப்பு வரும், வெறுப்பு வரும். தனிமையில் அதுக்காக தன்னுடைய தனிமையை இனிமையாக கழிப்பது. கடையூழி வரும் காலத்தே தனிமை கழிக்க அன்றோ உடையவரை உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினது. வாசகத்தில் ஒரு பிரதி அவர் எதுக்கு கருதினார் தெரியுமா? கடையூழி வரும் தனிமை கழிக்க. அவர் சொன்னார், தமிழ் வாழ்த்து பாடணும் மனோன்மணி சுந்தரம் உள்ள சொல்றார், தனியா இருக்கிற போது அந்த தனிமையை கழிப்பதற்காக எழுதினார். அப்போ சிவருமான் என்ன செய்கிறாரு? பகடிக்கார் நம்ம ஒரு காரியத்தை பண்ண. ஆனா மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? நீயும் நானும் ஒரு வியாபாரம் பண்ணா அந்த வியாபாரம் நான் தாயா கட்டிக்காரன், நீ சரியில்லை, உனக்கு வியாபாரம் பண்ண தெரியல. யார் சொல்றாரு? மாணிக்கவாசகர். தந்தது உந்தன்னை, தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர். யாரையா கட்டிக்காரன்? உன்னை எனக்கு கொடுத்து என்ன நீ எடுத்திருக்க, பண்டம் மாற்று. சரியா இருக்கணும்ல. உன்னை எனக்கு தந்ததுனால அந்த ஒன்றிலா ஆனந்தம் பெற்றே, முடிவே இல்லாத ஆனந்தம், அந்த ஒன்றிலா ஆனந்தம் பெற்றே. யாது நீ பெற்றது ஒன்று என்பார். என்னிடத்தில் நீ பெற்றது என்ன? ஒன்று என்ன? யாவை நீ பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொடுத்த என்பதுமா திருப்பரங்குறையை எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இளம் இதற்கோர் கைமான். ஏமாந்து போனோம்னா சிவபெருமான் இல்லப்பா. அவர் நினைக்கிறாரு, சொல்றாரு, அவருடைய எளிமை பணிவு மாணிக்கவாசகரை போல பணிந்து 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 குறைந்து குடிந்து குடிந்து அழுது 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 அடியடைந்த அன்பன், அழுது அடியடைந்த அன்பன். நாம திருவாசகத்தை பாடல் கத்து 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 பதியத்துக்கு பெரிய அழுகை பதிகமாம்ல. ஆமா, திருவாசகத்துக்கு அழுது அழுது அழுதுதான் படிக்கணும். அழுது அழுது பாடினாங்க. அழுது அழுது அடியடைந்த திருவாசகத்துக்கே பதிகம் அழுகை பதிகம்னு சொல்லுவாங்கய்யா. இந்த திருவாசகத்தை அழுகை பதிகம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அழுது அழுது படிக்கிறது அழுகை பதிகம் சொல்லுவாங்க. அதே அழுகை பதிகம் பொதுவாக சொல்லிடக்கூடாது நம்ம வாட்டில். அது வேற மாதிரி ஆனந்த பதிகம் சொல்றோம். பேரானந்தம் பேரானந்தம் பாடி நாம் பூவல்லி அவர் சொல்லுவார் அழுகை பதிப்பார். மணிவாசகர் பாடிய திருவாசகத்தை நாம் நினைந்து 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 மனம் கசிந்து கசிந்து பக்கத்தில் பிடிங்க ராஜாண்ணே, கை பக்கத்தில் வைங்க, உள்ளம் இருக்கே வாய்க்கிட்ட வைங்க, கேட்க மாட்டேன். ரொம்ப முக்கியப்பா. ஆமாம், அதான் உடையாள் உடன் அழுவிருக்கும் உடையாள் நடுவ நீதிருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் உன் அடியார் நடுமொழி இருக்கும் அருளை புரியாது. அவங்க எப்படி இருக்கணும்? உள்ளம் அன்புடையவர்களாக இருக்கணும், அருளுடையவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி
அருள் செய்து உதவி செய்து அருமை சகோதரியார் ஜெயலட்சுமி அவர்களோடு இருந்து உதவி செய்கிற அத்தனை பெருமக்கள், இந்த திருக்கோயில் செயல் அலுவலர், இந்த திருக்கோயிலிலே அருமையாக இந்த அம்மா பேர் அருணாதேவி. இந்த கோயில் அந்த அம்மா பேர் அருணாதேவி. அனைவருக்கும் அருணாதேவி ஈவோ பேர் செயலாளர்கள். குறிப்பாக இந்த திருக்கோயில் செயல் அலுவலர் அருணைக்குரிய அருணாதேவி அவர்களுக்கு நாம் எல்லாம் வந்த ஞானாமிய இந்த காலத்தீஸ்வரர் திருமணம் முழுமையாக இருக்காப்ல வாய்ப்பு சூடு எடுத்து வச்சு. மீண்டும் ஒருமுறை திருக்கோயில் சிவாச்சாரியார் அவர்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தை நன்றி வாழ்த்து தெரிவித்து இந்த திருவாசல் மற்றொரு ஞான திருவையை இத்தோடு நேரடி செய்கிறோம். தொடர்ந்து அந்த பதியத்தை பாடி முடிச்சு நம்முடைய ஓதுவார் ஓதுவார் ஐயா அவர்கள் நிறைவாக பஞ்சபுராணம் பாடுவார்கள். அதன் பிறகு ரொம்ப தன்னமே படிக்கலையே. படி சைவ சித்தாந்த வகுப்பு மற்றும் பெரிய புராண வகுப்பின் அமைப்பாளரும் பன்னீர் திருமுறை வகுப்பின் அமைப்பாளரும் டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் திரு ஐயா ராமநாதன் அவர்கள் சிறந்த உரையாடுகிறார். அனைத்து ஆன்மீக பிரிவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் இன்றைய ஒரு பெரிய மகா வேலையை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் அடியனுடைய பரிவான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நண்பர்களே, நம்ம தெளிவாக ஐயா குறிப்பிட்டாங்க. சைவ சமயம் இன்றைக்கு நினைத்து நிற்கிறால் நம்ம மங்கையர்கரசி மதுரை அரசி அவர்களுடைய பெரும் செயல்களால் தான் இன்றைக்கு நம்ம மாதிரி இல்லைன்னா சம்பளமாக மாற்ற முடிந்த காலம் சைவ மதமாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் மங்கையர்கரசி என்பதை எல்லோரும் அறிவோம். அந்த வகையிலே நம்ம திருவாவூர் ஆதீனம் வந்து எல்லா ஆதீனங்களுமே நடத்தி வர்றாங்க. சைவ சமய வகுப்புகளையும் பன்னீர் திருமுறை வகுப்புகளையும் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நம்ம தேனி மாவட்டத்தில் திருவாவூர் ஆதீனத்தின் மூலமாக கம்பத்தில் சைவ சித்தாந்த வகுப்பு 2017 தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அத்தோடு பன்னீர் திருமுறைகள் இப்போ நம்ம பாடிய இந்த பதியங்கள் எல்லாமே 8ஆம் திருமுறை. இதுபோல 12 திருமுறைகளையுமே போதுவார்களை வைத்தும் தமிழாசிரியர்கள் ஐயாக்களை வைத்தும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து அதுவும் நடைபெற்று வருகின்றது. இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பாளையத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாருமே ஜெயலட்சுமாலேருந்து ஐயா முத்துவேல் ராஜாவிலேருந்து பாரதியா எல்லா அடியார்களுமே அந்த சைவ சித்தாந்த வகுப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஜெயலட்சுமா எல்லாமே இருக்காங்க. எல்லா அடியார்களுமே சைவ சித்தாந்தம் படித்து வருகிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தம் 2 வருட பாடத்திட்டம். இப்போ இந்த 24ஆம் ஆண்டு டிசம்பரோட அந்த கோர்ஸ் முடிகிறது. 24ஆம் ஆண்டு டிசம்பரோட அந்த பாடத்திட்டம் நிறைவாகின்றது. புதிய பாடம் 2025-26 ஆரம்பிக்க உள்ளார்கள். அதற்கு திருவாவூர் ஆதீனத்திலிருந்து நிறைய நூல்கள் கொடுக்குறாங்க. அருமையான நூல்கள். அந்த நூல்களை வெளியில் வைக்க வாங்க முடியாது. அது ஆதீனம் குருமாறு 24ஆம் சன்னிதானம் கைலாய பரம்பரையில் வந்த ஒரு சன்னிதானம், மிக பழமையான சன்னிதானம். அதற்கான நூலெல்லாம் தயார் செய்து நம்ம எல்லா அடியார்களுக்கும் கொடுக்க வேணும். அவர்களுக்கு நம்ம சைவத்தை கற்றுக் கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் அங்கே போய் பணியோட செய்கிறத படிக்க முடிஞ்சிச்சு. ஆதீனங்களில் போய் பணியோட செய்தவர்கள் மட்டும் ஒரு சிலரே படித்தார்கள். இப்போ எல்லாரும் எல்லா அடியார்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த புதிய வகுப்பு ஜனவரி மாதம் 2025 தொடங்க உள்ளது. பாளைய அன்பர்கள் இங்கே ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்கள் முத்துராஜா ஐயா அவர்கள் ஜெயலட்சுமா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி சரசேமா எல்லாமே இருக்காங்க. கம்பத்தில் நீங்கள் கம்பத்தில் எல்லாரும் எல்லா அடியாரும் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. கம்பத்தில் தேனியிலேருந்து வர்றாங்க. அவர் பாடல் ஐயா தேனி ஆண்டிப்பட்டி போடியிலேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய சமயம் சைவ சமயம். அந்த சைவ சமயத்தினுடைய முக்கியமான அடிப்படை நோக்கங்கள் நம்மளுடைய முதல்
முதல் தெய்வமாகிய சிவபெருமான் அவருடைய அடையாளங்களாகிய அந்த முத்திராட்சம், திருநீர் மற்றும் நம்ம பஞ்சாட்சர மந்திரங்கள், இந்த சிவாய நமச்சிவாய இந்த மந்திரங்களுடைய பெருமைகள், அதனுடைய சிறப்பு, அதனுடைய அற்புதங்களை பற்றி பேராசிரியர்கள் நடத்துவாங்க. மதுரையிலிருந்து ஒரு அம்மா பேராசிரியர் வருவாங்க. காலையில் 10 மணிலேருந்து 4 மணி நேரம் நடத்துவாங்க. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு நடக்கும். மாதம் ஒரு வகுப்பு மட்டும்தான். அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடைபெறும். அதற்கு கட்டணமாக குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கும் சேர்த்து 1800 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கான புத்தகங்களே நமக்கு 2000 ரூபாய்க்கு மேலே வரும். அதனால் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விடுறேன். இதுக்கு ஒரு அரிய வாய்ப்பளித்த எல்லா அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம். சிவாயனம். ஐயா அவங்க சொன்ன மாதிரி திருவாரூர் ஆதரவு செய்யறாங்க. நல்லா இருக்கு உண்மையிலே. நம்ம ஏதாவது சும்மா இதனால கோயிலுக்கு வந்தா கையெடுத்தா சாமி விட்டு போனோம் இல்லாமல் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய விளக்கங்கள், நம்ம எதுக்கு அதாவது சாமி கும்பிடணும்னாலும் அதுக்கான விளக்கங்களை நல்லாவே எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா அவங்க சொன்ன மாதிரி வந்திருக்க பேராசிரியர்களும் உண்மையிலே நல்ல ஒரு தாய்க்கு இணையாக இருக்கிறது நமக்கு விளக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து பயனடைப்பதை அனைவரும் கேட்பது சுவாயனவர். முக்தி நெறி ஆரம்பிங்கப்பா. தாமரை குளம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து போடணும். சேர்ந்து நில்லுங்க அம்மா, சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுப்பா. அந்த பக்கம் அன்னப்பாடி வழங்கிய தர்மலிங்கம் குடும்பத்தார் திரு தர்மலிங்கம் கற்பம் குடும்பத்தார் கிருஷ்ணகுமார் திரு ஆர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சைவ சித்தாந்தம் பன்னிரு கிளாஸ் அமைப்பாளர் அவர்களுக்கு தென்னாடுடைய சிவனே அண்ணாமலை நன்னா போற்றி, கடலே போற்றி. தேனி திருவாசகம் முற்றோதல் குழுன்னு சொல்லி சொல்லுங்க. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகன் முருகன் தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா. சேகர் தம்பி அவர்களுக்கு தேனி எந்திரிக்க தம்பி. தென்னாடுடைய சிவனை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ராஜக்கா எந்திரிங்கக்கா, பேராசிரியர் ராஜக்கா அவர்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாவாய் கனகத்திரனை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எஸ்ஐயா 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 நாட்டவர்க்கும் இறைவா.
ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எல்லாருடைய சிவனே போற்றி. எல்லா ஆண்டவருக்கும் இறைவா போற்றி. வாங்க, yes. உமா எந்திரிங்க. இந்த பெரியவங்களாம் இருக்காங்க அவங்க எந்திரிங்க. இருந்தாரு வாங்க வாங்க. சின்னமனூர் அடியார் கற்கவரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அழகு வேறு பெரியவர்களும் அவங்க அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆனடண்ணா புஷ்பலட்சுமி அம்மா ஃபோன் வருதுமா? ஃபோன் வருதா? சரி, நீ முதல் வாங்கிக்க. உமா பேசுறீங்க. ஜெயக ராமஸ் இருக்காரா? அண்ணா ராமகிருஷ்ணன் எங்க இருந்தாலும் வரவும். இல்ல போயிட்டாரா? சரி, தென்னாடுடைய சிவனே போற்றி. பேசி மாதத்திற்கு தழுவி அவர்களுக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி. வாங்க வாங்க. அண்ணா வாங்க. அண்ணா ராஜா